பெறவே வேண்டும் மெய்யன்பு. நல்ல தலைப்புல இன்னைக்கு உங்களா கூட நம்ம சிந்தனையை பரிமாறிக்கொள்ளலாம். மாணிக்கவாசக சுவாமிகள் பெறவே வேண்டும் மெய்யன்பு அப்படின்னு திருவாசகத்துல சொல்றார். மாணிக்கவாசகர் அவருக்கு சொல்லல, நமக்காக பாடியது. அப்ப மெய்யன்புன்னு சொன்னா பொய்யன்புன்னு ஒண்ணு இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கணும். பெறவே வேண்டும் மெய்யன்பு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற அன்பு என்ன அன்பு? இப்ப மெய்யன்புன்னா பொய்யன்புன்னு ஒண்ணு இருக்கணும் தானே. இந்த அன்பனுடைய வித்தியாசத்தை எங்கெல்லாம் நாம திருமுறைகள்ல சொல்றாங்க. திருமுறைய சார் பகவான வேண்டிட்டு படிக்கணும், புரியுதா? நமக்கு என்ன கணவன் மணி எழுதிய கடிதம் மாதிரி நீ உட்காந்து அப்படியே பீசு ஒண்ணு படிச்சிருக்கு. திருவருளால் பாடப்பட்டது. சாமி திருமுறை படிக்கிற ஏதோ என் புத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாவது சொல்லுங்க சாமி கேட்டு அவரு நமக்கு உணர்த்தினாதான் நாம உணர முடியும். எல்லாத்தையும் பேசிடலாம், ஆனா திருமுறை பேச அவர் வாக்குல இருந்தாதான், இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. இந்த மெய்யன்பு பொய்யன்பு இத திருமுறைகள்ல எந்த இடங்கள்ல சொல்றாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் சிந்தனையை நாம முன்னா. அன்புன்னா என்ன? இப்ப நாம எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அன்புன்னா ஒண்ணு பக்தவச்சல ஐயா ரொம்ப அன்பானவர். ஏன்னா நெய்யின்னு பல்ல காட்டுறாரு. பல்ல காட்டினா அன்பா என்ன? அல் கூட்டல் பூ அப்படி பிரிக்கணும் அந்த பதத்தை. அல்னா இல்ல, பூனா நான். நான் அல்லாத தன்மை தான் அன்பு. நல்லா வச்சுக்கேன். இந்த மாநாட்டில் தவிர வேற செய்தி உங்களுக்கு எங்க கிடைக்காது. அல் கூட்டல் பூ, நான் அல்லாத தன்மை, சுயநலம் இல்லாத தன்மை தான் அன்பு. இதுவரையில நாம வச்சிருந்த பொருள் வேற. இப்ப நான் என் பிள்ளைகிட்ட அன்பு காட்டுறேன்னா அது அன்பு இல்லை. அது என்ன பேர்? அது ஒரு எதிர்பார்ப்பு. என் வயசான காலத்துல என் பையன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவான். ஒரு தாய் அன்பு காட்டுற அப்படின்னு சொன்னா அதுல ஒரு எதிர்பார்ப்பு. அது அன்புன்னு வச்சுக்க கூடாது. இது ஒரு பாசம். பாசம் வேற, அன்பு வேற. அன்புங்கிறது என்னன்னு கேட்டா தான் அல்லாத தன்மை. அன்புடைய என்பும் பிறர்க்கு உரியர் என்ப. அன்பு ஒருத்தன் இருக்குதுன்னு சொன்னா அவனுடைய எலும்பு கூட பிறருக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியது என்ப. யாருக்கு அன்பு இல்லையோ அவன் சுயநலவாதியா இருப்பான். அப்ப அன்புனா சுயநலம் இல்லாமை. இப்ப இந்த 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 கோணத்துல இந்த தலைப்பை நம்ம பார்ப்போம். மாணிக்கவாசகர் கேட்கிற, சுவாமி நான் உன்னை வணங்குறேன், ஆனா உன்னை வணங்குறதுக்கு எனக்கு மெய்யன்பை தாருங்க. நான் பொய்யா இல்ல உன்னை வணங்கிட்டு இருக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாக்குறோம் பாருங்க. ஒரு நண்பர் நீண்ட நாள் கோயிலுக்கு வருவார். ஒரு விநாயகர் சன்னிதானத்தில் நின்று கண்ணீர் வடிப்பார். முருகர் சன்னிதானத்தில் நின்று கண்ணீர் வடிப்பார். சுவாமி சன்னிதானத்துல மண்டையை உடைப்பாரு. ஒரு 2 மணி நேரம் அவன் கோயிலை விட்டு அவர் போறதுக்கு. அதிகமா பாடுவாரு. 10 வருஷம் நானும் கோயிலுக்கு போகும்போதுதான் இவருக்கு இருக்கிற மனநிலை எனக்கு அமையலையே அப்படின்னு நினைப்பேன். 10 வருஷம் பொறுத்து ஆளே இல்லை, அவரு கோயிலுக்கே வரல. அதுக்கப்புறம் 10 வருஷம் உருண்டோடி போச்சு. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாங்க.
ஐயா நீங்க என்ன அப்படி அந்த கோயில்ல வந்து நீங்க வழிபாடு பண்ணுவீங்க, கண்ணீர் விட்டு அழுவீங்கல்ல, இன்னைக்கு ஆலய காணமே எங்க 10 வருஷமா எங்கடா மாற்றலாய் வெளியில போட்டு? இல்ல இல்ல தம்பி, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, சந்ததியே இல்ல, ஒரு ஆண் சந்ததி கிடைச்சா போதுன்னு சொல்லி சுவாமி சன்னிதானத்துல அழுத, ஆண் சந்ததியை கொடுத்துட்டாரு, இப்ப நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்னாரு. நல்லா மனசுல வச்சுக்கணும், நாமெல்லாம் ஏதோ கோயில கும்பிட்டு நிக்கிறோம், சாமி கும்பிட்டு நிமிராத. நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அதே மாணிக்க வாசக திருவாசகத்துல நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து, இப்போ அவர் அடியார் போல நடிச்சாரு, அவருடைய மனசுல என்ன இருந்தது? ஒரு ஆண் சந்ததி வேணும்னு தான் அழுதாரே ஒழிய இறைவனுடைய பரம கருணை வேணும்னு அவர் அழவே இல்லை. அதுதான் பொய்யன்பு. ஆனா ஆண்டவனை நினைத்து அழுவது போல வெளி உலகத்தாருக்கு தெரிகிறது. அந்த ஆண்டவனை ஒரு கருவியாக வைத்து தனக்கு வேண்டியதை பெறுவதற்கு அழுதார். அதான் பொய்யன்பு. திருவண்ணாமலையில ஒரு பெரிய தியேட்டர் ஓனர், நான் திருவண்ணாமலைக்கு பக்கத்து ஊர் தானே, நினைச்சா திருவண்ணாமலைக்கு போறப்பெல்லாம் யாரும் அவர் வந்து புது படம் கொண்டாந்தாருன்னா அண்ணாமலையார் சன்னதிக்கு 11 மணிக்கு வருவாரு. நான் அந்த உச்சிகால பூஜைக்கு போறோம், ஒரு ரீல் கொண்டாடுவாரு, அந்த அக்ஷர்கிட்ட கொடுப்பாரு. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன 100 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டுன்னா 20 வருஷத்துக்கு முன்ன பெரிய விஷயம். அவர் என்ன பண்ணுவாரு, அர்ச்சகர் வாங்கி இந்த ரீல ஆவுடையார் மேல வச்சு ஒரு பூஜை போட்டு, நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய தியேட்டர் ஓனர் பத்தி அண்ணாமலையார மறக்காம வந்து கும்பிட்டு போறாரு. ஏன் புதிக்கு எட்டினது? அப்புறம் பார்த்தா அதுக்கு மறுநாள் வர்றதே இல்லை அவரு. இதோட அந்த படம் 100 நாள் ஓடுச்சுன்னு வச்சுங்க, 101வது நாள் ஒரு ரீல கொண்டாரு. நான் கேட்டேன் அவரு, என்னங்க 100 நாளுக்கான தம்பி புது படம் எடுத்தா சுவாமி கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அது நல்லா ஓடுன்னு தான் நான் வரேன். அண்ணாமலையார் கருணை வேண்டுன்னு வரல, அண்ணாமலையார வச்சு பணம் சம்பாதிக்கணும் தானே. இது பொய்யன்பு. கடவுளை கருவியாக்கி நாம் விரும்புவதை பெறுவதற்காக வருகிறோமே, வணங்குகிறோமே, அது பொய்யன்பு. அதுதான் நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும். நாடகத்தால் நடிக்கிற பொய்யன். இன்னொரு வரலாறு பார்ப்போம். இந்த வரகுண பாண்டியன் வரலாறு நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லணும். வரகுண பாண்டியன் மகா பேரரசர். வந்து திருவடை மருதூர்ல முகாமிட்டு இருக்கிறான். ஒரு நாள் காலையில அவன் அந்த அந்த பகுதியில் ஒருத்தர் திருடன் திருடிட்டான். கையங்கடமா பிடிச்சு கொண்டு வந்து ஆளை நிறுத்தினாங்க. இவன் திருடிட்டாங்க, இன்னைக்கு ஏதோ பிடிச்சிட்டோம் நாங்க அப்படின்னு. ஏற இறங்க பார்த்தா நெத்தில திருநீர் இருந்தது. டேய் கையை அழுத்து விடுறா, கட்டை அழுத்து விடுறா, அவன் போட்டோம் அப்படின்னா. என்னங்க திருடிட்டான்னு சொல்றேன், கையங்கடமா பிடிச்சு சொல்றேன், நீங்க அழுத்து விடுங்க. இல்லப்பா, அவன் நெத்தியில பார்த்தா திருநீர் இருக்குது, அவன் திருடனா இருந்து கூட திருநீர் வச்சுட்டு இருக்கிறானா, அதனால அழுத்து விட்டு போட்டோம் அப்படின்னா. அந்த மந்திரி கேட்டான், அப்ப நம்ம ராஜ்யத்துல திருநீர் வச்சுக்கிட்டு திருடலாமான்னா, நீங்க அழுத்து விட்டுனே இருப்பீங்களான்னா. ரொம்ப பொறுமையா பதில் சொன்னா சிவனடியார் இல்ல, நம்ம வரகுண பாண்டியன். சார் நம்ம சாமி இந்த 60 நான் ஒன்ன சொன்னா இன்னொன்னு தாழ்ந்ததுன்னு சொல்லக்கூடாது, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு உயர்வை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 63 நாயன்மார்ல இவங்க 2 பேருக்கும் ஒரு சிறப்பை கொடுத்தாரு சாமி. இப்ப நான் வந்து தமிழ்ச்செல்வன் கமிஷனர் வச்சுக்க, தமிழ்ச்செல்வன் கமிஷனர் இருந்தா எனக்கு என்ன, இப்ப நான் வந்து போன் பண்றேன், தமிழ்ச்செல்வன் என் ஊருக்கு நேரம் குப்பை அதிகமா இருக்கணும்,
தமிழ்ச்செல்வன் ஓடியாடுவார். ஐயா கிட்ட இருக்க பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறான், என்னப்பா ஐயா போன் பண்ணா கமிஷனே ஓடி வராது. ஆமா, ஐயா கிட்ட வெயிட்டு. இப்போ கைலாயத்தை தான் இருக்கிற கைலாயத்துக்கு வரணும்னு கோடான கோடி மக்கள் வருகிற அந்த நேரத்துல சுவாமி இந்த வரகுண பாண்டியனுக்காகவும் திருநாவுக்கரசு சுவாமிகள கைலாயத்தை அவர் கீழே கொண்டாங்க. பா, நீங்க வராத, நீ இருக்கிற இடத்துக்கே நான் கொண்டு வரேன் கைலாயத்துக்கு அப்படின்னு இந்த வரகுண பாண்டியனுக்கும் திருநாவுக்கரசருக்கு தான் கைலாயத்தை மேல இருந்து கீழே இவங்க இருக்கிற இடத்துக்கே கமிஷனரே ஒருவரை தேடி வருவா போல கைலாயத்தை கீழே கொண்டார். அந்த பற்றுடையவர், அந்த பெருமையுடையவர் வரகுண பாண்டியன். அவரை கேள்வி கேட்டான். அப்ப வரகுண பாண்டியன் சொன்னாரு, இல்லப்பா நீ சொல்றது தப்பு, நீ என்ன பாக்குற, திருநீர் வச்சுக்கிட்டு திருடனா இவன் அப்படின்னு நீங்க நினைக்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, திருடனா இருந்து கூட திருநீர் வச்சானே நான் நினைக்கிறேன். பார்க்கிற கோணம் தான் வேற, கோணத்தை மாற்றிடணும். வாழ்க்கைக்கு நீங்க சும்மா ஏதோ சொல்ல நினைச்சு கூடாது. வீட்டுக்கு போறீங்க, போன உடனே அம்மா தண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. அம்மா ஏதோ வேலை ஏதோ உடனே தூர்வாசரா மாறோட நீ போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்க. என்ன மொழி விட்டு போச்சுப்பா, எங்க போய் வர, நீ என்ன அமெரிக்காவா போய் வர, ஒரு டம்ளர் தண்ணி நீ எடுத்து குடிச்சுக்கப்பா, என்ன போச்சு. நாம பார்க்கிற கோணம் தான் வேற. நாம சொல்றத அவங்க செய்யலையேன்னு நினைக்கிறத விட அவங்க ஏதோ வேலை இருக்கிறாங்க நாம செய்துக்கிட்டா என்னன்னு அப்படி மாற்று கோணத்துல சிந்தனை பண்ண குடும்பத்துல பிரச்சனையா இருக்காது. அதான் நம்ம திருமுறை தான். அடுத்து வரகுண பாண்டிய போய் படுக்கிறாரு. வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்ட விழுத்தும் ஓடும் பல்நதி ஊழை கேட்டரனை பாடனை என்று படாம்பல் அழைத்து போய் படுக்கிறார். நரி எல்லாம் ஊழையிடுது. ராத்திரி வயல் காடு நிறுது இவனுக்கு சிவம் சிவம்னு காதுல இருக்கு. நரி ஊழையிடுவது இவனுக்கு சிவம் சிவம்னு கேட்குது. உடனே என்ன பண்ணா, எழுந்தான். மந்திரி எல்லாம் கூட்டான். அந்த குள்ள நரி எல்லாம் இந்த குளிர்ல வாடும், சாமியோட பேரை சொல்லுது, எல்லாருக்கும் படாம போத்துற, படாம போர்வை கம்பளி போத்துறான். மந்திரி எல்லாம் பார்த்தான், என்னடா இவன், ஐயா சொல்லிட்ட செஞ்சாகணும். உனக்குதான் தேவராஜ் ஐயா சொன்னா, எங்க தேவராஜ காணும், நல்ல நாட்டில் இருக்க மாட்டேங்கிற, தலையை காட்டு. அந்த ஐயாப்பா நான் இல்ல, ஐயா சொன்னா செஞ்சிடணும். முதலமைச்சர் உத்தரவு போட்டாரு, சிலோன்ல இருந்து வரக்கூடிய கைதிகளை வரவேற்க IAS ஆபீசர் போய் நின்று மறந்துடுமா தமிழ்நாடு, ஒரு IAS அதிகாரி போய் நின்று வீடெல்லாம் விட்டுட்டு வரான். ஒரு பிரச்சனை சாதாரணமான மேலிடத்து உத்தரவு போய் நில்லுன்னு வரகுண பாண்டியன் உத்தரவு போட்டான். போத்துறாங்க. அதுல ஒருத்தன் கேட்டான், சாமி எதுக்கு உள்ளதுக்கு போ, சாமியோட நாமாவளிய சொல்லுதுங்க, அது குளிர்ல வாடலாமாடா, போத்துறா. ஓடும் பல்நரி ஊழை கேட்டு அரனை பாடினை என்று படாம்பல அளித்தும். ஓடி ஓடி குள்ளநெறியை பிடிக்கிறானுங்க. கற்பனை ஓட விட எப்படி இருந்திருக்கும் அந்த திருவிடை மருதூர் அந்த நேரத்துல பாருங்களேன். அடுத்து போய் படுக்கிறான். சும்மா இருக்கிறான் அந்த வரகுண பாண்டி. தவளை எல்லாம் கத்துது. குவளை புனல் அப்படின்னா நீர்நிலைன்னு அர்த்தம். இந்த குளம் கொட்டை குவளை புனலில் தவளையற்ற காசும் பண்ணும் கலந்து தூவியும். அந்த தவளை எல்லாம் கரகர கரகரன்னு கத்துது. இவனுக்கு அரகர அரகரன்னு கேக்குது. உடனே என்ன பண்ண, எழுந்தான், மந்திரியை கூப்பிட்டான். அந்த தவளை எல்லாம் அரகர அரகரன்னு சாமியுடைய நாமாவளியை சொல்லுது, போய் காசும் பொண்ணும் கலந்து தூவுங்க. ஒருத்தன் கேட்டான், பொரிய தூவ சொன்னா நியாயம் இருக்குது, ரொட்டி துண்டு தூவலாம், காசும் பொண்ணும் கலந்து, உனக்கு அது தெரியாது. சாமியுடைய நாமாவளிய சொல்றதுக்கு பொரியாடா கொடுப்பே முட்டாளு, தங்க காசை. வரகுண பாண்டியன் அங்க இருக்கிறான், இவன் இங்க இருக்கிறான். வரகுண பாண்டியன் சாமியுடைய நாமாவளி என்ன மதிப்புடையதுன்னு சொல்ல வரான்.
குவளை புனலில் தவளை புனல் தண்ணி தவளையரற்ற காசும் பொண்ணும் கலந்து தூவியும். அடுத்து மஞ்சனத்தியற்றிய செழுவிதை எல்லை தின்ன கண்டுபிடித்தலும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, மெய்யன்பு பொய்யன்பு சொல்லிங்கன்னா எங்கேயோ போயிடாதீங்க, எங்கன்னா போனா கூட உங்களை எங்க பிடிச்சிட்டு வந்துடுவேன். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு இங்க ஆரணி எப்படியோ சென்னை எப்படியோ தெரியாது, வீட்டுல கடலை வந்த உடனே செக்கு ஆடிட்டு வருவாங்க. எள்ளு வளைஞ்சு வந்தோடனே செக்கு ஆடுவாங்க. முதல்ல 1 லிட்டர் எண்ணெயை கொண்டு போய் சிவன் கோயில் கொடுத்துட்டு ஓடானுவாங்க. அப்படி இருந்திருக்காங்களா பெரியவங்க? சென்னையில உண்டா சார்? எனக்கு கருத்து தெரிஞ்சு எங்க அம்மா அதை சொல்றோம். அது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் இந்த இலுப்ப தோப்புன்னு ஒண்ணு வச்சாங்க. இலுப்ப நெய்யின்னு சொல்லணும். அந்த இலுப்ப மரத்துல இருந்து கொட்டையை பொறுக்கி அதை ஆடி அந்த எண்ணெயை சாமிக்கு, பசுநெய்க்கு முன்ன அதான் அதை என்ன பண்ணுவோம்னா சாமிக்குன்னு எள்ளு ஆடி அந்த நல்ல எண்ணெய தீபம் போடுவாங்க. அப்ப அந்த தீபத்துல புகை வரக்கூடாது, கருவறையில புகை மண்டிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எள்ளை நல்லா ஊற வச்சு அதை மேல இருக்கிற அந்த கருப்பு தோலை நீக்கி தேய்ச்சி அதை உலர்த்துவாங்க. எப்படி நம்ம முன்னோர்கள் நோய் இல்லாம வாழ்ந்தார்கள் நீங்க நல்லா கண்டுபிடிச்சுக்க. அவங்க எப்படி கடவுளை போற்றினார்கள் என்று நீ பார்த்துக்க. எது மெய்யன்புன்னு நான் சொல்லாதவே நீயா புரிஞ்சுக்கணும். இப்போ எது பொய்யன்புன்னு சொல்லாமே புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன பண்ணாங்க, திருவிடை மருதூர்ல அந்த அடியார்கள் அந்த எள்ளை நல்லா தேய்ச்சி வெள்ளையா ஆக்கி அதை உலர்த்தி வச்சிருக்காங்க. அது அந்த காகம் அது இது சாப்பிட்றாங்க. ஒரு வேலைக்காரன் காவல். இப்ப வரகுண பாண்டி 3 வேளை, அந்த காலத்து நாட்டாளரும் 3 வேளை சுவாமி வலை வருவான். இப்ப இவன் வலை வரான். அவன் அந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இவன் பார்த்தான், டேய் சாமிக்குன்னு வச்சிருக்கிற எள்ளை சாப்பிடலாமாடாமா? அந்த வேலைக்காரனுக்கு தெரியாது கோயில் சொத்தையே முழுங்குறவங்க தானே நாட்டுல இருக்கிறான்னு. ஏதோ 2 வாய் எள்ளை சாப்பிட்டான். இவன் கேட்டான், சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன தண்டனை கிடைக்கும்னு உனக்கு தெரியுமாடான்னா? தெரியும்னா. என்ன கிடைக்கும்னா எருது மாடா பிறக்கணும். இந்த எள்ளை சாப்பிட்டா அடுத்து இந்த எள்ளை ஆடுற செக்கு, அப்பெல்லாம் மிஷின் இல்லை, மாடு செக்கு எடுக்கிற மாடா பிறக்கணும்னு தெரியும் எனக்கு. இப்ப ஏன்டா தெரிஞ்சு சாப்பிட்ட முட்டாளனா? இல்ல இந்த எள்ளை சாப்பிட்டா நான் எருது மாடா பிறந்தாவது இந்த சாமிக்கு செக்கு எடுத்து இந்த ஜென்மா கடைச்சேரட்டும்னு நினைச்சுதாங்க நான் சாப்பிட்டேன். எது சார் மெய்யன்பு? எது சார் மெய்யன்பு? ஒரு ஆளை என்னையும் சேர்த்து இந்த அன்புடையவங்களை நான் பார்க்க முடியுமா இந்த உலகத்துல? சத்தியமா இல்லை சார். எங்க போறது? எங்க போயிட்டு இருக்கிறோம்? நாம எல்லாம் பெருமை பேசிக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் பிரதோஷத்துக்கு வராங்கன்னு நானும் பெருமைப்படுறேன், தப்பு சொல்லல. நம்முடைய முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாம் எப்படி மாற்றிக்கணும்? இவன் என்ன பண்ண, வரகுண பாண்டியன் துப்புப்பானா, துப்புனா. இவன் எடுத்து சாப்பிட்டான். அவன் கேட்டான், என்ன சொல்லிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நீ என்ன போடு 2 மந்திர கதை நீ ஏன் சாப்பிட்டா? இல்லப்பா, செக்கு எடுக்கிறதுக்கு 2 மாடு தேவை. நீ 1 மாடா பிறப்ப, நான் இன்னொரு மாடா பிறந்த 2 பேரும் சேர்த்து சாமிக்கு தொண்டு செய்ய வேண்டாம். நான் அந்த எண்ணெய் சாப்பிட்டேன். இவங்க 2 பேரும் எங்க இருக்கிறாங்க சார்? எது மெய்யன்பு? சொல்லாமே இடித்துக் கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தும் போய் படுத்தான். அவன் நாட்டு மந்திரி என்ன பண்ணா, அயல் நாட்டுல படையெடுத்து போனா அந்த நாட்டை வெற்றி கொண்டா. அந்த நாட்டு பழக்கப்படி அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, அந்த அரசனை வெற்றி பெற்றா இந்த 2 பேருக்கு பகை இல்லாம ஒன்றுபடுத்துகிற அந்த நாட்டு அரசனுடைய மகளை இந்த அரசனுக்கு கட்டி வைக்கிறது வழக்கம். என்ன பண்ணா, அந்த நாட்டு வெற்றி அடைந்த நாட்டினுடைய அந்த அரசனுடைய மகளை கொண்டாந்து வரகுண பாண்டியன், நீங்க அந்த நாட்டை நாங்க வெற்றி கொண்டோம், அந்த நாட்டு மகள் நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு ஏற இறங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்குது.
அப்படின்னா கையை பிடிச்சோம். வரகுண பாண்டியன் நேராக திருவடி மருதூர் சுவாமி கோயிலுக்குள்ள போனோம். நீ எப்போ? ராத்திரி 10. சாமி இத பாருங்க, நல்லா கேளுங்க. சாமி தூங்குறாரா முழிச்சுங்கிறாரா? இன்னும் பள்ளி வச்சு நடக்கல, முழிச்சுதாங்கிறாரு சாமி. பள்ளி அதை நடிச்சு சாமி எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருவேன். நல்லா கவனிச்சுக்கணும். தாய்மார்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், சும்மா நான் ஏதோ சாமி கும்பிட்டுங்கிறேன் இதோ பண்ணிட்டு இருக்கிறோம். நாம இதை நானா சொல்லிட்டு இருக்கிறேன். திருமுறையில 11ஆம் திருமுறையில பட்டணத்தா சொல்லிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிற தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. 11ஆம் திருமுறையில பட்டணத்தா சொல்றதை நான் சொல்லிக்கிறேன். திருவடி மருதூர் மும்மணி கோவை என்ற பகுதியில் இதை சொல்றேன். புரியுதா? நேரா கையை பிடிச்சிட்டு போனா சாமி கிட்ட சொல்றான், பேசணும் சாமி. சாமி இது பாருங்க, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவேன். இன்னொரு தடவை சொல்றேன், தாய்மார்கள் நல்லா யோசனை பண்ணணும். எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ சாமி அதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன். இப்ப இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அண்ணி வச்சுக்க. வரகுண பாண்டியன் விட்டான், மூலத்தானத்துல விட்டான். சாமி நீ கல்யாணம் பண்ணிக்க சாமி, எனக்கு வேணும். அழகா இல்லாம இருந்தா நான் கட்டிப்பேன், இது அழகா இருக்குது நீ கட்டிக்க. அந்த அந்த வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு ஏற்கனவே பல பிரிவுகள்ல சிவபெருமான வணங்கி முத்தி கேட்டவ. அதை இப்படி கொண்டாந்து விட்டாரு சாமி. அவங்க மூலத்தானத்துல விட்டானா சாமி என்ன பண்ணாரு, அந்த பெண்ணினுடைய இவன் புடிச்சுக்கிட்டு வந்த அந்த இடது கை தவிர மற்றதெல்லாம் அந்த சிவலிங்கத்துல ஐக்கியமாயிடுச்சு. அந்த வலையில் போட்ட ஒரு கை சிவலிங்கத்துல நீட்டிக்கிட்டு இருக்கு. திருவடி மருதூர் பொழுது விடிஞ்சது. சிவாச்சாரியாரு அர்ச்சனைக்கு போனாரு. கோயிலை திறந்து மூலத்தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு வளையல் போட்ட கை சிவலிங்கத்துல வெளியே நீட்டு இருந்தா ஆளர் அடிச்சுன்னு ஊரலாம். என்னடா அரசனுக்கு செய்தி போச்சு, இப்போதான் தெரியுது. வரகுண பாண்டியன் இவனுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. நேரா மூலஸ்தானத்துக்கு போனான். சாமி நீங்க செய்யறது நல்லா இருக்குதா உங்களுக்கு? வரகுண பாண்டியனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அழகான வரி பட்னத்தார் எழுதுறார். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு என்று, பரம்பரன்னா பெருந்தெய்வம் சிவபெருமான். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு என்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த, விரும்பின கொடுக்கை பரம்பரற்கு. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உனக்கு கொடுத்துறது தானே நியாயம். நான் அப்படிதானே வாழ்ந்துட்டு வரேன். இப்ப இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா முட்டை கொடுத்துட்டேன். எல்லாம் ஆச்சு. இந்த பாவி தொட்ட கை உனக்கு வேணான்னு சொல்லிதானே அந்த இடது கையை மட்டும் நீ வெளியில விட்டுட்ட. அந்த அந்த பொண்ணை எல்லாம் நீ சிவலிங்கமா மாத்தி ஐக்கியமானா கூட நான் தொட்ட கை இல்ல, நீ வெளியில நிக்குது சாமி. ஐயோ நான் என்ன பாவனை இல்லப்பா, வரகுணா நெல். உன்னுடைய அன்பை இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிதான் நான் இந்த திருவிளையாடலை செய்தேன்னு சொல்லி அடுத்த வினாடி அந்த கையை மறைஞ்சு போச்சான். இத பட்டினத்தொடையில் எழுதுறார். விரும்பின கொடுக்கை பரம்பரருக்கு என்று புரிகுழல். புரிகுழல்னா நீண்ட, என்ன பெண்களுக்கு கூந்தல் தான் அழகு, அழகான பெண்ணுன்னு சொல்ல வரார். புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண பாண்டியன், வரகுண தேவன். அப்ப பெரிய அன்புன்னா சிறிய அன்புன்னு ஒண்ணு இருக்குது. அததான் பொய் அன்புன்னு சொன்னாங்க. அததான் இவர் சிறிய அன்புன்னு சொல்றாரு. மெய் அன்ப பெரிய அன்புன்னு சொன்னார். பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவன். எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சாமிக்கு சாமிக்கு சாமிக்குன்னு விட்டுக்கிட்டே வருவதுதான் பெரிய அன்பு. இன்னைக்கு நான் விரதம் சாப்பிட்டாச்சு, கதைக்கு சொல்றேன். எல்லாம் என்ன விரதம்னு வச்சுங்க. மத்தியானத்துக்கு வடை பாயாசத்தோட ஒரு வேளை விரதம் இருந்தா 3 வேளை சாப்பாட்டை முடிக்கிடுவோம் நாம. நாம்பா நீ எப்படி வச்சு
12 மணி ஆச்சுன்னா எங்க வீட்டுக்காரம்மா கிட்ட தொலைச்சா சாப்பாடு பத்தி என்ன பண்ற அவங்க சொல்லுவாங்க, யோ நீ ஒழுங்கா சாப்பிட்டு தொலையா, என் பிராணனை ஏன் வாங்குறேன்னா சமைக்கிற. நாம என்ன விரதம் இருக்கணும், என்ன விரதம்? எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சாமிக்கு விட்டுக்கிட்டே வரணும். அதான் மெய்யன்பு. தேன் கெட்டு போனா கோயிலுக்கு அனுப்பிடுப்பா, அபிஷேகம் பண்ணிட்டோம். இதான் மெய்யன்பு. சுண்டலை வாங்கி சாப்பிட்டு கோயில் தூண்ல துடைக்கிறோம், இதுவா மெய்யன்பு? நம்ம வீட்டுல ஒரு சோத்துல கரை படைஞ்சா துணி எடுத்து நாம துடைக்கிறோம், ஆனா கோயில சுண்டல் சாப்பிட்டு தூண்ல துடைக்கிறிய முட்டை என்ன அன்பு இருக்குது? சாப்பிட்ட இலைய அங்கேயே போட்டு வரமே பிரசாதம்னு வாங்கி நம்ம கிட்ட என்ன அன்பு இருக்குது சொல்லுங்களா? அது எந்த வகையில அன்பு சாரும்? நான் இதுக்கு முன்ன எங்க சொன்னேன், ஊட்டிக்கு போயிட்டு வரோம். ஊட்டியில சாத்துக்குடி ஆப்பிள் நிறைய வண்டியில வாங்கி வாங்கி போட்டானுங்க, 4 மூட்டை 5 மூட்டை கூட வந்து. ஆனா 2 பேரும் என்ன பண்ணா மடியில 4 பழத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டே வந்தான். அந்த பழம் ரொம்ப சப்புன்னு இருந்தது. ஒருத்தன் சொன்னா பழம் ரொம்ப சப்புன்னு இருக்குது, இனிப்பு இல்லாம, அதனாலதான் அவன் ரூபாய்க்கு 10 கொடுத்தா இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க வீட்டு ஆம்பளை எல்லாம் திட்டுவாங்க, ஏன் நீ இதை ஒரு ஆளு கொண்டாந்தி அப்படின்னு சொல்லிட்டு என் வேணாம்பா அப்படின்னா. சரி என்ன பண்ணலாம்னா, அந்த கீழே பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்குது, அந்த கோயில கொடுத்துட்டு அவங்க பிரசாதம் போட்டு கொடுத்தோம், அதாவது பஞ்சாமிர்தம் போட்டு கொடுத்தோம். இவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அது சாமிக்கு ஆகட்டும்னுவான், தேன் கெட்டு போனா சாமிக்கு ஆகட்டும்னு சொல்லுவான். ஆனா கண்ணப்ப நாயனார் வரலாறுல பாக்குறோம், ராத்திரி சொன்ன அவர் எதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சாமிக்கு கொண்டாடுறாரு. அடியார்கள் எப்படி வராங்க? வரகுண தேவனை பார்த்தோம், விரும்பின கொடுக்கை பரம்பரக்கு என்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவன். இப்ப கண்ணப்பரை பார்க்கிறோம், சொல்றாரு அவரு, சாமி நான் இந்த மாமிச துண்டெல்லாம் வாயில போட்டு அதுக்கி பார்த்து நல்லா இருக்கிறதெல்லாம் உனக்கு கொண்டாந்து இருக்கிறேன், நல்லா இல்லாதெல்லாம் கீழே துப்பிட்டாரு. நல்லா இல்லாத அவர் சாப்பிட கூட இல்லை, ஏன்னா சுவாமி சாப்பிடாத நான் எப்படி சாப்பிடுறதுன்னு நினைக்கிறாரு. பல்லினால் அதுக்கி முன்பு பழகிய சுவையம் பார்த்து குழந்தை விரைச்சி சால் அடகுது நாயனேரே உண்ணும் என்றார். நல்லதெல்லாம் கொண்டாந்து இருக்கிற சுவாமி. சுவாமி திருக்கண் சாட்டி மறைத்தார். அடுத்த நாள் போய் வராரு. 7வது நாள் கண்ணப்பர், 7 நாள் தான். நாம 7 ஜென்மா எடுத்தால் கூட நம்ம இந்த அன்புக்கு வருவோமான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க, எனக்கெல்லாம் தெரியாது. 7வது நாள் கண்ணப்பர் மேல இருந்து வராரு, கீழே போயிட்டு சுவாமி குடிமித்தேவரை பார்க்கிறாரு. காலத்தை கண்ணில் ரத்தம், நீ நானா இருந்தா சாமி கண்ணுல இருந்து ரத்தம் வந்தா அங்க பிடிக்கிற ஓட்ட நம்ம வீட்டுக்கு தான் வந்து, அது என்னப்பா அது பேயோ பிசாசோ ரத்தமா வருது, நமக்கு எதுக்குப்பா வந்து? கண்ணப்பர போன், ஆஹா யாரோ இந்த தீமை செய்திருக்காங்க, இத்தனை நாள் நான் 7 நாள் நான் காப்பாத்தின சாமி, இன்னைக்கு யாரோ அம்பு போட்டிருக்கிறா சாமி மேல பட்டு. அவரு தன்னை மறந்தார். கண்ணப்பர இல்ல, ஓடி பாக்குறாரு, இந்த பக்கம் யாராவது இருக்கிறானா, எந்த மிருகமாவது வந்து இருக்குமா, ஏதாவது பண்ணி யாரும் இல்ல, ஒன்னும் யாரும். கையை வச்சு அழுத்துறாரு, ரத்தம் நிக்கல. துணியை வச்சு அழுத்துறாரு, நிக்கல. பச்சையிலையை வச்சு அழுத்துறாரு, நிக்கல. சரி என்ன பண்ணலாம்? கீழே விழறாரு, எழறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. அச்சோ நான் செய்தது அழகுதே, இந்த 6 நாள் நான் உன்னை காப்பாத்தி இன்னைக்கு விட்டுட்டேன் சாமி, ஐயோ இன்னைக்கு நான் ஏமாந்து போனனே, உங்க கண்ணில் ரத்தம் வருது, நான் என்ன பண்றேன்? என்ன ஒரு யோசனை இருக்கு, ஊனுக்கு ஊன் அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஓ எனக்கு ஒரு ஐடியா வந்தது, எனக்கு ஒரு எண்ணம் வந்தது சொல்லி என்ன பண்ணாரு, உடனே தங்கிட்ட இருந்து அம்பை எடுத்தாரு, கண்ணை பேத்தாரு, ரத்தம் வர கண்ணில் வச்சு அழுத்தினாரு.
ரத்தம் நின்று போச்சு. கண்தானம் செய்யலாம் என்ற உண்மையை இந்த அகில உலகத்திற்கு இந்த விஞ்ஞான உண்மையை சொன்னவர்கள் நம்முடைய தமிழர்கள், சைவர்கள். கண்ணப்பருடைய வரலாறு நடந்தது 3ஆம் நூற்றாண்டு, சேக்கிழார் எழுதியது 12ஆம் நூற்றாண்டு. பிராக்டிகல் 3ஆம் நூற்றாண்டு, தியரி 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன இந்த அகில உலகத்துல கண்ணை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு யாராவது சொல்லியிருந்தா, இங்க 4 டாக்டருங்க இருக்கிறாங்க, அவங்க படிச்சிருந்தா எனக்கு சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன கிடையாது. சேக்கிழார் அதை எழுதுறார். கண்ணை பேத்து அப்பன ஒண்ணு நிறுத்துச்சு. கண்ணை பேத்து அப்பன உடனே நின்னது. அப்ப கண்ணப்பர் நிலை என்ன? தன்னலம் இல்லாததுதான் மெய்யன்பு. இப்ப கண்ணப்பர் நிலையை எழுதுறார் சேக்கிழார். படியிலா பரிவுதான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற நின்றார். படி உருவம், பரிவு அன்பு. அன்புக்கு உருவம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல கண்ணப்பர் அன்பே ஒரு உருவெடுத்து வந்தது போல நின்னாராம். அவர் யாருதான் கேட்டா கண்ணப்பர். படியிலா பரிவு, உருவம் இல்லாத அன்பு, படியிலா பரிவு தான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற. படிவம் உருவம், அந்த அன்புக்கு வடிவம் கிடையாது. ஆனா அந்த அன்பு ஒரு வடிவம் எடுத்து வந்து நிக்குதுன்னு சொன்னா அது யாருன்னா அவர் தான் கண்ணப்பர். இந்த நிலையில, எந்த நிலையில அடுத்து கண்ணப்பர் ரத்தம் நின்ன உடனே எகிரி குச்சாராம். அவர் கண்ணை பேத்துட்டா எவ்வளவு வலி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா கண்ணப்பருக்கு அது தெரியவே இல்லை. எகிரி குதிக்கிறாரு, தோல் தட்டுறாரு, மாஸ் தட்டுறாரு. ஆஹா, நான் செய்த யுக்தி ரொம்ப நல்லா போச்சு, இந்த யோசனை பலிச்சு போச்சு, ரத்தம் நின்று போச்சு சுவாமி கண்ணுல அப்படின்னு சொல்லி எகிரி குதிக்கிறாராம். நின்ற செங்குருதி கண்டார். குருதினா ரத்தம். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்திலிருந்து ஏற பாய்ந்தார். அப்படி நிலத்திலிருந்து எகிரி குச்சாராம். இந்த பாட்டை படிக்கணும், தமிழ் ரசிக்கணும். உங்க மனைவி கிட்ட எல்லாம் போய் சொல்லி ரசிங்கயா, கண்டதை பேசாதீங்கயா. அதே போல அம்மா எல்லாம் ஐயா வரலன்னா ஐயா கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னார்னு சொல்லி மகிழ்ச்சி படுங்க. இந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 2 பேரா வந்தா இன்னும் சந்தோஷம். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தினின்று ஏற பாய்ந்தார். குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி. நன்று நான் செய்த மதியன நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல வைத்தார். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தினின்று ஏற பாய்ந்தார். எப்படி குச்சாரம் சேர்க்கிறார் எழுதுறார். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்திலிருந்து ஏற பாய்ந்தார். குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துவிட. நான் செய்த மதி நன்று என குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி. ஆடுறாராம், பாடுறாராம், எதிரி குதிக்கிறாராம். நன்று நான் செய்த மதியன நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல அமைக்கார். உண்மத்தர்னா பைத்தியம், பைத்தியக்கார மாதிரி எதிரி குதிக்கிறாரு, தோள தட்டாரு, மாலை தட்டாரு. நான் செய்த மதி நன்று, எனக்கு இந்த யோசனை வந்தது ரொம்ப நல்லதா போச்சு, ரத்தம் நின்று போச்சு. இப்ப கண்ணப்பர் எப்படி இருப்பார்னு என்னால நினைக்க முடியல சார். உங்களால முடிஞ்சா நினைச்சு பாருங்க. ஒரு கண்ணை பேத்தாரு, என்ன நிலையில கண்ணை அவரே பேத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதெல்லாம் மறந்து சாமி கண்ணுல வர ரத்தம் நின்று போச்சுன்னு ஆடுறாராம், பாடுறாராம், தோல் தட்டுறான், எதிரி குதிக்கிறாராம். சேக்கிழார் எடுக்கிறார். ஒரு பையன் கேட்டான், சார் இது 3ஆம் நூற்றாண்டுல நடந்தது, சேக்கிழார் எழுதியது 12ஆம் நூற்றாண்டு. என்ன பக்கத்துல இருந்தா பார்த்தாரு சேக்கிழாரு, இவர் எகிரி குச்சத. கண்ணப்பர் வரலாறு நடந்தது 3ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் எழுதுறார். எங்க இருந்து பார்த்தார் சார்? நமக்கு கூட பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். திருவருளர் ஒண்ணு நம்ம சாமியை வேண்டிக்கணும். இப்ப உங்க பாணியிலே ஒரு பதில் சொல்றாங்க. இப்ப டிவி அது என்ன ஆட்டாது, கிரிக்கெட்டு. பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய விருப்பமான டீம் வெஸ்ட் இண்டீஸ் வச்சுக்க. வெஸ்ட் இண்டீஸும் ஆப்பிரிக்காவும் ஆடுறான். இப்ப இவனுக்கு விருப்பமான டீம் வெஸ்ட் இண்டீஸ்.
அவங்க வந்து 2 ரன் தான் எடுக்கணும், 4 விக்கெட் கையில இருக்குது, 2 ரன் தான் தேவை அவன் வெற்றி பெறுவதற்கு. இப்ப இவன் என்ன பண்ணான், சேர்ல உட்கார்ந்து இருந்த பையன், நான் கவனிச்சு நிக்கிற, முன்ன வந்தான். இவனை கவனிச்சுன்னே இருக்கிறான். முன்ன வந்தானா, அந்த டிவில என்ன பண்ணா, அந்த கேப்டன் ஒரே ஒரு பந்து அடிச்சான் பாரு, அது 4 ரன்னா போன உடனே இவன் எதிரி வெற்றி வெற்றி. நான் கேட்டேன், ஏண்டா எங்கேயோ ஆடுறான், எவனோ ஆடுறான், நீ ஏண்டா எதிரி குதிக்கிற, கையை தட்டுற? இப்ப இதையும் நான் சொன்னதையும் ஒற்றுமைப்படுத்தி பாருங்க. யாரோ எங்கேயோ ஆடுறான், இவனுக்கு வேண்டிய வெற்றி பெற்றானா, இவன் எதிரி குதிக்கிறான், கையை தட்டுறானா, தன்னுடைய யுக்தினால தானே யோசனை செய்து தன்னுடைய கடவுளுக்கு கண்ணப்பேத்த அப்பன உடனே ரத்தம் நெஞ்சி சொன்ன கண்ணப்பர் என்ன ஆட்டம் ஆடி இருப்பார் சார், என்ன குதி குதிச்சிருப்பார் சார், என்ன குதி குதிச்சிருப்பார். பெரிய புராணமா இந்த காவியம் போல எந்த உலகத்துல ஒரு காவியத்தை நாம் தேட முடியும்? இதெல்லாம் காதுல கேட்காம கண்ணால படிக்காம போனா அடுத்த பிறப்பு நமக்கு மாண்ட பிறப்பை கொடுப்பார். என்ன, இப்ப நான் உங்ககிட்ட வரேன், நீங்க 10 ரூபாய் கொடுக்குறீங்க, போய் டீ சாப்பிட்டு வரணும். தொலைஞ்சு போச்சு சார்னா, நீ கானம் கட்ட உனக்கு இன்னும் 4 நாள் கூட கொடுக்க மாட்டேன்னு தானே சொல்லுவீங்க. இந்த உடம்ப கொடுத்தாரு சாமி, இதெல்லாம் நீங்க பயனை அடையணும் இல்ல. இது ஒண்ணுமே இல்லாம போனா அடுத்து உன்னை என்ன பண்ணாரு, நீ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போன பிறப்புல மனுஷ பிறப்பை கொடுத்து நீ ஒண்ணும் பண்ணிக்கல, இப்போ ஒரு எருமாடா போற பார்ப்போம். சாமி இல்ல சாமி ஏதோ தெரியாது, இல்ல இல்ல நீ போப்பாங்க. புரியுதா? இதான் மெய்யன். தன்னை மறப்பது மெய்யன்பு, இறைவனுக்காக தன்னை துறப்பது மெய்யன்பு. சரி, இன்னொரு வரலாறு பார்ப்போம். அரிசிற்கரை புத்தூர்னு கும்பகோணம் பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல அரிசிற்கரை புத்தூர், அரிசில் ஆறு ஓடுது. அந்த ஆத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிவன் கோயில். அந்த கோயில்ல புகழ்த்துணை நாயனார் தொண்டு பண்றார், சிவாச்சாரியார் பூஜை பண்றார். அந்த காலத்து சிவாச்சாரியார், அதோட நிறுத்திக்கணும். நீ 80 வயசு. அரிசிலாறு அந்த ஆத்து அந்த 1/2 கிலோமீட்டர் போயிட்டு தோல்ல தண்ணியை தூக்கிட்டு வந்து சாமிக்கு கொட்டணும். அதான் நியதி. ஓடுற தண்ணிய சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் நினைச்சாங்க. அப்படி அந்த மூத்தத்துல சாமி இருந்து உலக ரட்சித்தார். ரொம்ப வறுமை, பட்டினி, பஞ்சம் அந்த காலம். ஒரு காலத்து 3 வேளை சாப்பிடல. ஆனாலும் என்ன பண்ணாருன்னா, அந்த அரிசிலாருக்கு வந்தாரு, தண்ணி எடுத்தாரு, தோல்ல வச்சுக்கிட்டு அபிஷேகத்துக்கு வரார். சாமிக்கு தண்ணி கொட்டுறார். மூலவராண்ட வந்து தண்ணியை கொட்டணும்னு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, 3 வேளை சாப்பிடல, அப்படி மயங்கி குடத்தை கீழே போட்டு அப்படியே உண்டு ஒரு மயங்கிட்டார். குடம் கீழே மயக்கம். அந்த மயக்கத்துல சுவாமி இவருக்கு புகழ்த்துணை, கவலைப்படாத, கால நீதிப்படி வறுமை வந்தது, பஞ்சம் இருக்குது நாட்டுல, நீ கவலைப்படாத, ஆனா உன்னுடைய அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன், இதோ தினம் உனக்கு ஒரு பொற்காசு கொடுக்கறேன்னு சொல்லி, நீ வறுமையில வாடாம இருன்னு சொல்லி தினம் ஒரு பொற்காசு கொடுப்பாராம். அந்த படியில இன்னைக்கு காலையில கதவை திறந்த உடனே படியில ஒரு பொற்காசு. எந்த வருவாயும் இல்லைன்னு கோயில விட்டுட்டு போனா, வருவாய் இல்லாத கோயிலுக்கு பூஜை பண்ணாதான் சாந்தி. சார், மனுஷன் கொடுத்தா 4 நாள் கொடுப்பான், சாமி கொடுத்தா 4 லட்சம் தருவார். நினைய சார், நினைய. ஏன் நீ மனுஷனை நம்புற? நம்ம கிட்ட மெய்யன்பு இல்லாத போச்சு, பொய்யன்பு தான் நம்ம கிட்ட இருக்குது. அதனால நாம என்ன பண்றோம்னா மனுஷனை நம்புறோம். மெய்யன்பு இருந்தா கடவுளை நம்புறோம். அதான் நம்ம வரம் கேட்கறது கூட கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்கணும் நமக்கு நம்முடைய அருளாளர் சொல்லி சென்றார்கள்.
சாமிகிட்ட கேட்கும் போது கூட என்ன கேட்கணும், உன்னை நிம்மதியா வச்சிருக்காரு, நிம்மதியா இரு. எதையும் போய் அவர்கிட்ட கேட்காத. கேட்க தெரிஞ்சா கேளு, தெரியலையா சும்மா இருந்துரு. ஒருத்தன் என்ன பண்ணா, விறகு வெட்டி ஏதோ ரொம்ப கஷ்டம், விறகு வெட்டி போய் தொலை தூரம் போய் விறகு வெட்டி தூக்கிட்டு வந்து வித்து சாப்பிடணும். அப்பப்ப ஏதாவது அஞ்செழுத்து சொல்லிட்டு இருப்பான். அம்மா பார்த்தாங்க, இதாவது இந்த விறகு வெட்டிக்கு பண்ணுங்களான்னாரு. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருந்தாரு, முட்டாள் பையன், அவனுக்கு எது கொடுத்தாலும் நிற்காது. இல்லை ஏதாவது பண்ணுங்கன்னாங்க. சாமி வந்தாரு, உனக்கு என்னப்பா வேணும் கேளு பண்ணாரு. ஐயோ சாமி ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ஒரு 10 கை இருந்ததுன்னா, இந்த பக்கம் 5 கை அந்த பக்கம் 5 கை இருந்ததுன்னா நிறைய விறக வெட்டி நான் பொழைச்சிக்குவேன். இப்போ ஒரு கையில வெட்டி பொழைச்சிக்கிறத 10 கையில வெட்டி பொழைச்சிப்பேன் நான். 10 கை 10 கையாச்சு. இது என்ன நேரம், ராத்திரி 8 மணி ஆகி போச்சு. இதுக்குள்ள இவன் 10 கையோட ஊருக்குள்ள வந்தான் பாரு. ஊர்ல அங்க எது யாரோ ராட்சசம் வரான்டான்னு ஆளை கூட்டமுன்னே கல் எடுத்து இங்கிருந்து அடிச்சு ஆளே ஓடிச்சுட்டான். ஆள்கா 10 கையாள் வரம் கேட்கறத கூட தெரிஞ்சு கேட்கணும். என்ன கேட்கணும்? என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து, சாமி என்ன உன் திருவடியை வணங்க வச்சிங்களே அதுவே போதும் சாமி. நம்ம நாயன்மாரெல்லாம் எப்படி உயர்ந்தவங்கன்னா, வீடும் வேண்டா விரலில் விளங்கினார், வீடு பேரு கூட வேண்டான்னு சொன்னவங்க. ஒரு நாயனார்கிட்ட வராரு, சாமி ஏன்பா உனக்கு முத்தியை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன முத்தி வேணியா உங்ககிட்ட நான் உன்னை வணங்கினேன், முத்தியும் மனம் ஒண்ணு மனம் நீ உன் பாக்கெட்லயே வச்சுக்க, நீ கிளம்புனாரு. ஏடா கைலாயத்துல இருந்து வந்திருக்கு நாடாடே. பின்ன என்ன சாமி, உங்களை பார்த்ததே போதும், வேற என்ன தேவையான, உங்க தரிசனமே போதுமே. வீடும் வேண்டா விரலில் விளங்கினார், வீடு பேரு கூட வேண்டான்னு சொன்னாங்க. அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை அழுதும் என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கு முன்னம் மாதரியா ஒருவனான் இருவா முக்கனான் அப்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழை சதத்தா. என்ன சொல்றாரு சாமி, எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க ரொம்ப பெரியவர். அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட மால் தேட அங்கனே பெரிய நீ. அன்னமாய் விசும்பு பறந்து, விசும்புனா ஆகாயம். அன்னப்பறவையா பிரம்மா உன்னை தேடனான், திருமால் பன்றியாய் உன்னை திருவடியை தேடினார், யாரும் காணல. அங்கனே பெரிய நீ, so great, ரொம்ப பெரியவன். சிறிய என்னை ஆழ்ந்து நம்பி, நான் ரொம்ப சின்னவன். என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். புலவர்களுக்கெல்லாம் அப்பப்ப சந்தேகம் வரும், சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க சும்மா இருந்தாவே சுகம். காரைக்கால தான் நடந்தது. மேன்மார் பார்க்கிறாரு, என்னடா சொல்றாரு. காரைக்கால இருக்கிற புலவர்களுக்கெல்லாம் 4ஆம் நூற்றாண்டுல ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் வந்ததுன்னா, கடவுள் எங்க இருக்கிறாரு, என்னடா ஒருத்தர் வந்து கைலாயத்தில் இருக்கிறாருன்னாரு, ஒருத்தர் கோயில்ல இருக்கிறாருன்னாரு, ஒருத்தர் வானவர்கள் இருக்கிறாருன்னாரு, ஒருத்தர் இது இந்த ஆத்து தண்ணியில இருக்கிறாருனாரு, ஒருத்தர் மலையில இருக்கிறாரு, ஒரு மரமா இருக்கிறாரு, செடியா இருக்கிறாரு. யாரும் ஒரு முடிவுக்கு வரல. இப்படியேதான் நாம பேசிக்கிட்டே இருந்தா என்னதான் ஆகிறது, நேரம் ஆகுது. தம்பி வந்துட்டாரு, அடுத்து வரவரு. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 10:45. சரி அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்.
என்ன பண்ணாங்க, சரி இது ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல, எங்கதான் கடவுள் இருக்கிறார், யார போய் கேட்கறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காரைக்கால் அம்மையாரை தேடி வந்தேன். காரைக்காலுக்கு என்ன தெரியும், அந்த அம்மா வீட்டுக்கு இப்ப பரமதத்தன் அங்க இருந்தான்ல, என்ன எல்லாரும் தேடி வந்தீங்க, இல்ல உங்க துணைவியார வாங்க வாங்கன்னு. நம்ம வீட்டுக்காரமா அவ்வளவு பெரியவங்களா, அவனுக்கே தெரியாது. எல்லாரையும் உட்கார வச்சோம். அவன் ஒரு பக்கம் உட்கார்னா காரைக்கால் அம்மையார்ட்ட புலவர்கள், அம்மா வணக்கம் வாங்க, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா சந்தேகம். ஒரு புலவர் வந்து வானத்தான்றாரு, இன்னொரு புலவர் உம்பர்கோன் தானத்தான் அப்படின்றாரு. தேவ உலகில் இருக்கிறாரு சுவாமின்றாரு, ஒருத்தர் கைலாயத்துலங்கிறாரு, ஒருத்தர் மலையிலங்கிறாரு, மடுவுலங்கிறாரு, அங்கங்கிறாரு, இங்க எங்க இருக்கிறாரு கடவுள். இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும்னு தான் உங்ககிட்ட வந்தோம். திருவருள் உங்கள் வால் நின்று நிலவுவதாக நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க தான் இதுக்கு ஒரு பதில சொல்லணும்னு வந்தாங்க. அம்மா சொன்னாங்க, வானத்தான் என்பாரும் எங்க எழுத்தெல்லாம் என்ன உபேரனா படிச்சா பொன் தகடுல பொறிச்சு எழுதி ஒவ்வொரு சிவாலயத்திலும் மாட்டி ஒரு காலம் வரும். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இந்த அக்கிரமம் அப்படியே வளர்ந்துருமா, அழியும் தானே உலகம், அப்புறம் ஒரு உலகம் உற்பத்தி ஆகும். அப்ப நம்ம நினைவு நடக்கும். அம்மா சொன்னாங்க, வானத்தார் என்பாரும் எங்க, உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் எங்க. அவர் சொன்னதும் சரிதான், இவர் சொன்னதும் சரிதான். காம்ப்ரமைஸ் பார்த்தீங்களா? இந்த அறிவு யாருக்கு வரும்? அம்மா சொல்றாங்க, இல்லையா நீ சொன்னது தப்பு, நீ சொன்னது தப்பியா, நான் சொல்றது வளர்ந்தது. வானத்தான் என்பாரும் எங்க, உம்பர்கோன் தானத்தான், உம்பர்கோன்னா தேவேந்திரன், உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் எங்க. அது உஞ்சல் தான், இது உஞ்சல் தான். அப்ப எங்கதான் இருக்கிறாங்கன்னா, அழகா ஒரு வழியை சொன்னாரு, வானத்தான் என்பாரும் எங்க, உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் எங்க. நஞ்சுண்டு இருண்ட கண்ணத்தான் என் எண்ணத்தான் என்பேன் நான் அப்படின்னாரு. என்ன அருமையான வார்த்தை. அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான்னு தேடாதீங்க. என் எண்ணத்தான் அன்புடன் நினைக்கிற அடியார் எண்ணத்துல, அடியார் நெஞ்சினுள்ள விளங்குகிறான் சுவாமின்னு சொன்னாங்க காரைக்கால் அம்மையார். உண்மையான அன்பு எங்க இருக்குதோ அந்த இடத்துல உம்பர்கோன் தானத்தான் இல்ல, வானத்தான் இல்ல, அடியார் நெஞ்சுக்குள்ளே. அதனாலதான் திருமூல நாயனார் சொல்லும்போது சொன்னாரு, 1000 கோபுரம் கட்டினா என்ன புண்ணியமோ, 1000 நிலம் வேலி நிலத்தை தானம் பண்ணா என்ன புண்ணியமோ, அந்த புண்ணியங்கள்லாம் விட ஒரு சிவனடியாருக்கு, உண்மை சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போட்டா அந்த புண்ணியம்லாம் முன்ன நிற்காதுன்னு. திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தவர். அகரம் 1000 அந்தலருக்கு ஈகிலன், சிகரம் 1000 செய்து முடிக்கணும். அகரம்னா நகரம், 1000 நகரத்தை நீ சான்றோருக்கு தானமா கொடுத்தா என்ன புண்ணியம். சிகரம் 1000 செய்து முடிக்கலேன், 1000 கோபுரம் கட்டினா என்ன புண்ணியமோ அதெல்லாம் விட பகரம் ஞானி. ஞானின்னா இந்த இடத்துல சிவனடியார்னு பொருள். எந்த தலைப்புல சொல்றார்? மாகேஸ்வர பூஜை என்ற தலைப்புல சொல்றார். பகரும் ஞானி பகர்வோம் உணவிற்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. இந்த புண்ணியம் எல்லாம் ஒருவேளை இந்த சிவனடியாருக்கு சோறு போட்டா அந்த அந்த புண்ணியத்துக்கு அதெல்லாம் முன்ன நிற்காதுன்னு சொன்ன. என்ன இவங்க உள்ளத்தை, என் எண்ணத்தான் என்பன், இவங்க உள்ளத்துல சாமி குடிக்கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு சோறு போட்டா அது சாமிக்கு போயிடுச்சு.